லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். சில நிமிடங்களில் மக்கள் சந்திப்பை தொடங்கவிருக்கிறார் விஜய். புதுவையில் செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். மணிகண்டன், இப்போ விஜய் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏன் இன்னும் தாமதம்? கிட்டத்தட்ட ஒரு கூட்டமே நிரம்பி வழியக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். எதனால இந்த தாமதம்? கரூர் சம்பவத்திற்கு பிறகாக வெளிப்புறத்துல, அதாவது அவுட்டோர் மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டு புதுவையில ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. கட்சியுடைய தலைவர் விஜய் தற்போது நேரடியாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிடத்திற்கு முன்பாகவே வந்திருக்கிறார். 10:30 மணிக்கு கூட்டம் துவங்கும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில கூட்டம் துவங்குவதற்கு 10 நிமிடம் முன்பாகவே வந்திருக்கிறார். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையில அதிலிருந்து பல படிப்பினைகளை தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகாக தொண்டர்படை உருவாக்கப்பட்டது. தொண்டர்படை இன்று வரக்கூடிய தொண்டர்களை வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அணிவகுத்து செல்வது உள்ளிட்ட உதவிகளை செய்திருந்தனர் காவல்துறையோடு சேர்ந்து. அதே போல தேவையான மருத்துவ முகாம்கள் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டீஹைட்ரேஷன் காரணமாக மயக்கமடைந்து விழுபவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், குடிநீர் வசதிகளும் தேவைக்கு அதிகமாகவே செய்து தரப்பட்டிருக்கிறது. குடிநீர் தொட்டிகள் மட்டுமல்லாமல் 20,000 பெட்பாட்டல்கள் தயார் நிலையில் இருக்கிறது. இப்படியாக கரூர் சம்பவத்துல கிடைத்த படிப்புனைகளுக்கு பிறகாக பல்வேறு அப்கிரேடுகளை தமிழக வெற்றி கழகம் செய்திருக்கக்கூடிய சூழல்ல நேரம் தவறாமல் வர வேண்டும் என்பதற்காக 10:30 மணிக்கு கூட்டம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிமிடத்திற்கு 10 நிமிடம் முன்பாக அவர் சேர்ந்திருக்கிறார். அந்த வந்தக்கூடிய கார் வாகனத்திலிருந்து அப்போது பிரச்சார வாகனத்திலும் அவர் மாறியிருக்கிறார். இன்னும் 10 நிமிடத்திற்குள்ளாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் உரையை துவங்குவார் என கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே கட்சியுடைய கூட்டத்திற்கு கலந்து கொள்வதற்காக 5,000 பேருக்கு கூப்பன் வழங்கப்பட்டது. அதிக அளவிலான தொண்டர்கள், அதாவது கூப்பன் இல்லாத, பாஸ் இல்லாத புதுச்சேரியை சேர்ந்த பொதுமக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள், வயதானவர்கள் என பலதரப்பட்டோரும் இந்த ஒப்பந்தம் மைதானத்திற்கு வெளியே அந்த நுழைவாயில் அருகே இன்னமும் காத்துக் கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றனர். கிட்டத்தட்ட அந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய திடல் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. 5,000 எட்டி இருக்கிறது வந்திருக்கக்கூடிய கூட்டம் என்பதை நம்மால் காட்சிகளின் ஊடாக பார்க்க முடிகிறது. ஒரு சரியான திட்டமிடலின்படி இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தெரிவித்தவாறு அந்த 5,000 பேரு 10 கேபின்களாக பேரிகேடுகள் மூலமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாக்ஸிலும் 500 நபர்கள். அந்த ஒரு பாக்ஸுக்கு தனியாக ஒரு மருத்துவ முகாம், அந்த பாக்ஸுக்கு தனியாக குடிநீர் வசதி என செய்து தரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 10 பாக்ஸுகள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலையில அந்த 10 பாக்ஸுகள் இல்லாமல் 2 புறமும் இடைவெளிகள் ஒரு 30 மீட்டர் அளவுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் என்ற அளவுல கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு ஏதுவாக இருக்கின்றன. அந்த இடைவெளியிலும் கூட மக்கள் நிற்பதை பார்க்க முடிகிறது. நிறைய பொதுமக்கள் பாஸ் இல்லாமல் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கிடைக்கக்கூடிய இடங்கள் வாயிலாக, நுழைவுகள் வாயிலாக மைதானத்திற்குள் வந்திருப்பதையும் நம்மால பார்க்க முடிகிறது. கட்சியுடைய உயர்மட்ட நிர்வாகிகள், கட்சியுடைய தலைவர் அனைவருமே வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் சில நிமிடங்கள்ல அவர் உரையாற்ற துவங்க இருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. ஆடியோ பிரச்சனை எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மைக் செக் செய்வது உள்ளிட்ட பணிகளும் நிறைவடைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக வெளியே இந்த கூட்டத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் மற்றும் போலீசாரிடையே வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஆகிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதிக அளவிலான பொதுமக்களை பாஸ் இல்லாமல் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என பொதுச் செயலாளர் ஆனந்த் கூட அங்கிருந்த போலீஸ் உயரதிகாரி, பெண் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு ஏற்கனவே 40 உயிர்கள் போயிருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று அவரை எச்சரித்த காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிந்தது. அந்த அளவுல காவல்துறையினரும் கூட குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மிகவும் கடுமையான அந்த விஷயங்களை செய்து வருகின்றனர். பாதுகாப்புல சமரசம் இல்லாமல் பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவோம் என்பதை காவல்துறையினரும் உறுதி செய்திருக்கின்றனர். இந்த திடல் மட்டுமல்லாமல் புதுவையில் இருந்து தமிழக எல்லை பகுதிகளும் அதே போல பாண்டிச்சேரிக்கு உள்ளே வாழக்கூடிய நுழைவு பகுதிகளிலும் கூட பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே செக் போஸ்டுகள் அமைத்து 10 to 15 காவலர்கள் உள்ளே வரக்கூடியவர்கள் அவர்களுக்கு பாஸ் இருக்கிறதா, தமிழ்நாட்டிலிருந்து உள்ளே வருகின்றனரா, தமிழ்நாட்டிலிருந்து உள்ளே வருகின்றார்கள் என்றால் அவர்கள் உரிய அனுமதி பெற்றிருக்கின்றனரா, இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு தான் வருகின்றனரா,
என பல கட்ட சோதனைகளுக்கு பிறகே அவர் புதுச்சேரிகளுக்குள்ள அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த உப்பளம் மைதானத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துல வரக்கூடிய அனைத்து 4 புற நுழைவாயில்களிலுமே சோதனை சாவடி ஒன்று போடப்பட்டு நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த கூப்பன் இருந்தால் மட்டுமே அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாமல் உள்ளே வரக்கூடியவர்கள் வாகனங்களில் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடும் என்பதால இந்த உப்பளம் பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுக மைதானம், அதே போல பாண்டி மெரினா மைதானம் உள்ளிட்ட மைதானங்களை பார்க்கிங் வசதிக்காக ஏற்பாடு செய்திருக்கின்றனர். எந்த இடத்திலும் இருந்து இடையுள்ள, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற நுழைவாயில் தவிர்த்து வேறு இடத்தில் மட்டும் வந்திருக்கிறார் என்பதற்காக 4 புறங்களிலும் 10 அடி உயரத்திற்கு செட் அமைக்கப்பட்டிருக்கிறது. தகர சீட்டுகள் மூலமாக எகிரி குதிக்காத வகையில சீட்டுகள் அமைக்கப்பட்டது. இருந்தாலும் சில இளைஞர்கள் அதனையும் தாண்டி உள்ளே வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட மைதானம் முழுவதும் கட்சியுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் நிரம்பி இருக்க விஜய் பேசுவதை காத்திருந்து தற்போது அவர் என்ன பேசப் போகிறார் என ஆவலோடு அனைவரும் காத்திருக்கக்கூடிய காட்சி நம்மால பார்க்க முடியும். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில்.